நம்ம இங்கே ரைவிங் சீட் கடவுளே. ஸோ பாய் பாய் கென்யா. அந்த முகில் கூட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படியே நிற்கிது பாருங்க செய்யாமல். பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கேப்டன் எந்த ஒரு அலர்ட் வந்து எப்படின்னு சொன்னால் ஃப்ளைட் வந்து ஊஞ்சல் ஆடினவன் ஆடிக்கொண்டிருக்கு, ஏதோ அனௌன்ஸ் பண்ணி கொண்டிருக்காங்க. எடுத்து வைப்போம், இது நடந்தாலும் இதுதான் நடந்துட்டு பார்க்கலாம். எங்களோட ஆத்தாங்களை அப்படி தான் வளர்த்துவா, எந்த ஒரு விஷயத்தையும் அநியாயம் ஆகக்கூடாது, அதுக்காண்டி வீட்டில் சாப்பிடுவேன். மின்மினி பூச்சி மேலே பார்த்தீங்களா எத்தியோப்பியாவுக்கு வந்து. ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வந்து எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த அம்மா நல்ல கூல் கிளைமேட்ரா பாப்பா. ஸோ பாருங்க வந்து எத்தியோப்பியா நைட் 9 மணிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. அந்த காத்தான்குடி ஏரியா தெரியுமா அம்மா, அந்த பேரிச்சம்பழ மரம் எல்லாம் வச்சுருப்பாங்க நடுவுக்கு, அதே மாதிரி இருக்கு. என்ன பார்த்தீங்களா செக்யூரிட்டி செக்அப் நடக்குது வந்து. Cinnamon, this one is Kulo Hul, no? Grand Palace Hotel. $620. Yeah, $620. Yeah. Okay. Oh my God. Oh. Then I think you have to come and put always. இங்கே பாருங்க சம்டைம் வந்துட்டு ஆக்சிஜன் இல்லாமல் போனால் பிளேஸ் ஆக்சிஜன் மாஸ்க் ஓவர் அப்படின்னு காட்டுறான். வந்து ஆக்சிஜன் மாஸ்க் வந்து சீட் பெல்ட் வந்து போட சொல்கிறாங்க. ஓகே பார்த்தீங்கன்னா சொன்னால் இப்போ ரிவர்ஸ் பண்ணுவோம் ஃப்ளைட். ஓகே பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ வந்து ரெடி ஆகிட்டோம். என்ன சொல்கிற கென்யாவிலேருந்து எத்தியோப்பியாவுக்கு வந்து ஃப்ளை பண்ணுறது. சத்தத்தால் வந்து ஒன்றுமே விளங்குது இல்லை, கதைக்கெல்லாம் இருக்கு. என்ன புகை வருது, ஃப்ளைட்டுக்கும் புகை வருது. ஓகே தென் லெட்ஸ் கோ. பார்ப்போம் மேலே உயரத்துலேருந்து பார்ப்போம் கென்யாவை. கூட வந்து கடற்பரப்பு இல்லாமல் நிலப்பரப்பு தான் தெரியும் நினைக்கிறேன். லெட்ஸ் சீ. யா ஸோ ஃப்ளைட் வந்துட்டு மூவ் ஆக தொடங்கிடுது. இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியா இப்போ 5:38 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:30 ஃப்ளைட் 8 நிமிஷம் லேட்டாக வந்து எடுத்துருக்காங்க. அப்படி டேக் ஆஃப் ஆகுன்னு பார்க்க வெயிட் பண்ணுறோம். வந்து பாருங்க வந்து சட்டப்படி இருக்குது ஃப்ளைட் வந்து டிஸ்பிளேஸ் எல்லாம் சேர்த்து. உண்மையிலே வந்து நான் ஆஃப்ரிக்கன் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லி நினைச்சது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது சேஃப்டி குறைவாக இருக்குமென்று வந்துட்டு புழுக்கமாக சத்தமாக எல்லாமே இருக்குமென்று. பட் வந்து ஓகே இது நல்லா இருக்குது, நல்ல குவாலிட்டியாக இருக்குது வந்து. அண்ட் வந்து எங்களோட டிக்கெட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு நியர்லி வந்து $450 $430 கிட்ட. ஐயா ஒரு ஆளுக்கு வந்து டிக்கெட் பார்த்திங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட $450 கிட்ட வரும். உண்மையிலே வந்து 2 மணித்தியால பயணத்துக்கு வந்துட்டு இது கொஞ்சம் அதிகமாகவே இருந்தாலும், ஆனால் சேஃப்டி அண்ட் வந்துட்டு ஃப்ளைட்டு கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஓகேயாக இருக்குது. ஸோ வந்துட்டு ரன்வேக்கு திரும்பிட்டு அப்படியே சூரியன் நேரம் இருக்கிற வழியாக கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ பாய் பாய் கென்யா. இங்கே இப்போ இது தான் நான் சொன்னால் வந்து அந்த போர் விமானம் மாதிரி நிற்கிறது. ரன்வேக்கு திரும்புது வந்து ஃப்ளைட், ரன்வேக்கு வந்து திரும்புது. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது ஒவ்வொரு தடவையுமே வந்து விரும்புகிறது இதைத்தான். என்னென்னு சொன்னால் அந்த ஃப்ளைட் வந்து டேக் ஆஃப் ஆகிற அந்த ஒரு மூமெண்ட்டை வந்து பார்க்கணுமேன்ட்டு வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணணும்னு சொல்லி சேம் இப்போ எனக்குமே அதுதான் பாருங்க. நான் வந்துட்டு இப்போ பார்த்து வந்துருக்கோம் அந்த இப்போ டேக் ஆஃப் ஆகும்னு சொல்லி. இன்னும் ஒரு கொஞ்சம் டைமில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஃப்ளைட் வந்து ஸ்பீட் வந்து கூடி டேக் ஆஃப் வெளுக்கிட்டுடும்.
ஓகே கேம் ஸ்டார்ட். பார்த்தீங்கன்னா சொன்னால் வந்து டேக் ஆஃப் ஆக போகுது இன் ஃபியூ மினிட்ஸ். எஸ் அப்கோர்ஸ். ஓ மை காட், என்ன சத்தம்டா? ஓ மை காட், நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். வேறு வாவ், நல்ல க்ளீனாக இருக்கு. பறக்கிற கியர் போடையில் போட நியாயமான தூரம் ஓடி தான் போகிறான். ரைட் போடுறா. அதான் பிளாட் காதடைக்குது மக்களே. ஓ மை காட், எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா? வாவ், என்னடா லிஃப்ட் இறங்குற மாதிரி கிடையாது என்ன? வாவ், பார்த்தீங்களே இந்த கெனியாவில் வந்து இந்த கடல் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் அந்த மொம்பாசா சைட் தான் வந்து இருக்குது. பார்க்க தெரியுது. நார்மலாக இப்போ ஸ்ரீலங்காவில் வந்துட்டு நாங்கள் மேலே எழுப்பிட்டோம் அப்படின்னு சொன்னால் வந்து கடல் தான் தெரியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்களா ஃபுல்லாக எழுப்பினா இப்போ நாங்கள் நைரோபிக்கு மேலே நிற்கிறோம். வந்து மேபி நாங்கள் இந்த இதில் வந்து செட் பண்ணலாம் நினைக்கிறேன். ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் டைம் வந்து நைரோபிலேருந்து அடிஸ் அபேபா அதுக்கு வந்துட்டு 1:30 மத்தியானம் தான் காட்டுறாங்க வந்து. பட்டு பாப்போம், ட்ராவல் கேமரா ஒர்க் பண்ணாண்ட. ஓ மை காட், எஸ் இட்ஸ் ஒர்க்கிங். பார்த்தீங்களா, இது ஃப்ரண்ட் வியூவா? எஸ் யா, இது ஃப்ரண்ட் வியூ. அண்ட் இது வந்து இது இந்த பக்கம் தான் வியூடாப்பா. இது மேலேயா? மேலே எங்கே கேமரா அடக்கு? அதேமாரி இது வந்து கீழ் பக்கம் பாருங்க, நல்லா காட்டுது. நான் கூட அப்படி காட்டில. அது ஃப்ளைட்டு கீழே உள்ள கேமரா. இது முன்னுக்குள்ள கேமரா. இது என்னட்ட உள்ள கேமரா. கடவுளே கடவுளே, நல்லா இருக்குது. இந்த வெதர் வந்து நல்லா இருக்குது, வீடியோ எடுக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. இது என்ன ஏரியாப்பா? இது ஃபுல்லாக பெரிய காடாக கிடக்கு. கடவுளே, ஏரியா பார்த்தீங்களா? கெனியாவில் வந்து நாங்கள் இந்த நைரோபி மட்டும்தான் நல்ல ஒரு, அது நார்மலாகவே நான் முதலே சொன்னால் தானே வந்து அது கேபிட்டல் அண்டு. ஆனால் ஒரு கொஞ்சம் தூரம் அங்கால போன உடனே பார்த்தீங்களே எவ்வளவு கெப்புக்கு இடையில் வந்துட்டு வீடுகள் இருக்குதுண்டு. இங்கே பாருங்க, அந்த சர்க்கிட் போர்ட் மாதிரி இருக்குது. இந்த முகில பாருங்க அப்படி போகுதுண்டு. க்ளவுட்ஸுக்கு மேலே வந்துட்டு இப்போ ஃப்ளை பண்ணுற பாருங்க. ஓகே, நான் இப்போ எத்தியோப்பியாவை நோக்கி வந்து போய் கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் நிறைய அடி உயரத்துக்கு இது அலும்பம் பண்ணுறது ஒரு அளவாக போகும்னு நினைக்கிறேன். கெனியாவிலேருந்து எத்தியோப்பியாவுக்கு கிட்டத்தட்ட 1600 கிலோமீட்டர் தூரம். நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சொன்னால் ட்ராவல் பண்ணி கூட போயிருக்கலாம் வந்துட்டு ரோட்டால். பட் வந்துட்டு எங்களுக்கான நாள் வந்து காணாமல் இருக்கிறதால தான் நாங்கள் ஃப்ளை பண்ணி போகிறோம். பார்த்திங்கன்னு சொன்னால் டிக்கெட் காசு கொஞ்சம் கூடத்தான். பட் இருந்தாலும் நாள் இல்லாத காரணத்தால் வந்து நாங்கள் ஃப்ளைட் புக் பண்ணி வந்துட்டு போகிறோம். நல்ல ஒரு வெதராக இருக்குது வீடியோ எடுக்கிறதுக்கு. பார்த்திங்களா அப்படி இருக்குது. ஆனால் வந்து என்ன சொல்கிறது, இது
அஞ்சாவது ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். பட் வந்து இந்த ஒரு டைம் அண்ட் வந்துட்டு இந்த ஒரு வெதர் அண்ட் இந்த ஒரு சீன் வந்து பார்த்திங்கன்னா உண்மையிலே வந்து மனம் கவர்ந்ததாக இருக்குது. வந்து அந்த முகில் கூட்டங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னு சொன்னால் அப்படியே நிற்கிது பாருங்க, அசையாமல். மேபி அது அசையலாம், எங்களுக்கு அசையாத மாதிரி தெரியலாம். நல்ல ஒரு அழகாக இருக்குது பாருங்க. அப்படியே வந்து இந்த ஸ்னோ கொட்டின மாதிரி இருக்குது, வந்து ஸ்னோ கொட்டின மலைத்தொடர்கள் மாதிரி. சத்தமாக கதைக்க வந்து கொஞ்சம் யோசனையாக இருக்குது. என்னென்னு சொன்னால் எனக்கு முன்னுக்கு இருக்கிறவர் வந்து கொஞ்சம் ஒரு சுடு தண்ணி. ஏன்னு சொன்னால் அவருக்கு முன்னுக்குள்ளவர் வந்து கொஞ்சம் ஃபோன் சத்தமாக கதைக்க வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ ப்ளீஸ் மெதுவாக கதைக்கணும்னு சொன்னவர். அப்போ அதால் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக கதைக்க வேண்டியிருக்குது. வாவ், சட்டப்படி இருக்குது. இப்படி முகில் இல்லை தானே ஸ்ரீலங்காவில். இது எத்தியோப்பியா, கெனியா முகில். அந்த என்ன சொல்கிறது, இந்த ஸ்னோ இதுகள் மாதிரி இருக்குல்ல, நான் ஸ்னோ கொட்டின மாதிரி. வீடியோ பார்க்குறவங்களுக்கும் நல்லா இருக்கும் வந்து இந்த ஒரு வியூ வந்து. எஸ், இதெல்லாம் ஒரு கடவுள்கிட்ட படைப்பு தானே. என்ன மூடிக்கிறோம். எனக்கு என்னென்ன சத்தமாக கதைக்க பயமாக கிடக்கு. முன்னுக்குள்ளே போன பிறகு தெரிஞ்சு விட்டான் ஜன்னலுக்குள்ளால. ஓ மை காட், இங்கே போய் வந்து முகில அம்மாவும் பிள்ளைகளுமே கிடக்கு. பெருசாக தெரியல, கொஞ்சம் உயர்ந்துட்டு ஃப்ளைட் வந்து பார்ப்போம் மெத்தினடி உயரத்தில் பறக்குறது. சாரி, we can check it and travel map. அதாவது வந்து இதில் அந்த ஒவ்வொரு இடமாக காட்டுது பாருங்க. வந்து கெனியா, இப்போ கெனியாவில் வந்து நைரோபி என்ற ஒரு இடத்துக்கு மேலால் வந்து ஃப்ளை பண்ணி கொண்டது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கேப்டன் எந்த ஒரு அலர்ட் வந்தது அப்படின்னு சொன்னார். இப்போ பாருங்க வந்து இது நைரோபியிலேருந்து நாங்கள் ஒரு கொஞ்சம் தூரம் வந்துட்டோம். இருந்தால் நல்ல ஒரு க்ளீன் மெப்பாக காட்டுது பார்த்தீங்களா. நல்ல ஒரு டிவைஸ் உண்மைக்குமே சட்டப்படி இருக்குது. எவ்ரிதிங் வந்து காட்டிக்கொண்டே இருக்குது பாருங்க. கெனியாட ஒவ்வொரு இடமும் வந்துட்டு பாஸாக வந்து காட்டு. இந்த இது கெனியாட திகான்ற ஒரு இடம். எடுத்து வைப்போம், இது நடந்தாலும் இதுதான் நடந்து பார்க்கலாம். ஏதோ சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க வரும். ወደ መዳረሻችን አዲስ አበባ የሚነሱ நாட்டு ஃப்ளைட் இப்படி பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் வந்து ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கு. ஏதோ அனௌன்ஸ் பண்ணி கொண்டு இருக்காங்க. என்ன நடக்குதுன்னு விளங்கல. ஆட்டா போங்களேன்டா, இந்த ஆடுறீங்க ஆடுது ஃப்ளைட். பார்த்தீங்கன்னா அக்கா கழிப்பங்களுக்கு ரிஃப்ரெஷ்மெண்ட் தரப்போ பாருங்க. ரிஃப்ரெஷ்மெண்ட் வந்து குடிச்சோண்டிங்க பாருங்க. வாக்கள் சுடு தண்ணி, பச்சை தண்ணி, ஃபண்டா, கொக்கோ கோலா எல்லாம் குடிக்கணும். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒரு 2 மணித்தியால பயணம். அதுக்குள்ளேயும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க சாப்பாடு தந்துருக்கணும்.
இந்த இதில் வந்து நாங்கள் ஆப்பிள் ஜூஸ் எடுத்துருக்கோம். அதேமாரி சிக்கனும் பீஃப் அப்படின்னு கேட்டு வந்து இதில் ஒரு சிக்கன் சாப்பாடு ஒன்று இருக்குது. அங்கால ஒரு பனிஸ் ஒன்று இருக்குது, ஆனால் சுடுவதில்லை. அதே மாதிரி வந்து இங்கால வந்து அந்த கவுப்பி மாதிரி ஒரு ஐட்டம் இருக்குது. அண்ட் வந்துட்டு சோஸ் மாதிரி ஒன்று இருக்குது வந்து. அப்புறம் மேபி இது பானுக்கு பூசுகிற ஐட்டம் மாதிரி ஒன்று இருக்குது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பிஸ்கெட்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்ம இப்போ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் எனக்கு இன்றைக்கு தான் ஒரு விஷயம் தெரியும். என்னென்றால் இதில் இப்படி ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இதை வந்து இப்படி அமர்த்தி விட்டால் தலை வந்து ஆடாமல் இருக்கும். இப்போ சில பேர் நிறுத்த உள்ளக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்படி போவினம். ஸோ அதால் வந்து இதை இப்படி வந்து வச்சு விட்டால் தலை வந்து அப்படியே ஆடாமல் இருக்கும். அதேமாதிரி இதை வந்து இப்படி கீழே அட்ஜஸ்ட் பண்ணலாம், அதேமாதிரி இப்படி மேலேயும் அட்ஜஸ்ட் பண்ணலாமா. ஸோ இது வந்து எனக்கு இண்டே தான் தெரியும். இது என்ன சாமான? ஓகே, இது அவங்களோட இது. ஓகே, நாங்கள் இப்போ அவங்களோட சிக்கன் சாப்பாடு ஒன்றை வந்து டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குதுன்ட்டு. வெயிட் பார்த்தீங்கன்னு சொன்னால் கட்டார் ஏர்வேஸில் வந்து ஒரு துணியால் மூடி வந்து அந்த இரும்பால் வச்ச ஸ்பூன் வந்து தருவாங்க. என்ன சொல்கிறது வந்து அந்த பிளாஸ்டிக் இல்லை, அது வந்துட்டு ரீயூஸ் பண்ணுறது. பட் வந்து இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு தடவை யூஸ் பண்ணுற மாதிரிக்கு வந்து தந்துருக்காங்க. ஸோ நாங்கள் வந்து இப்போ பார்ப்போம் சாப்பாடு எப்படிங்கிறது. ஃபஸ்ட் பார்ப்போம் வந்து உடைக்க முதல். நல்ல கீட்டாக பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த கட்டார் ஏர்வேஸில் பார்த்த சாப்பாடு மாதிரி தான் இருக்குது பார்க்க. ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியலேன்னு சொன்னால் அது வந்து அரபு நாடு, இது வந்து ஆப்பிரிக்கா. ஸோ வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, அக்கௌண்ட் நினைக்கிறேன். லெட்ஸ் செக். கரண்டி வந்து ஓகே வந்து அவங்கள இது செஞ்சு தந்தபடியால் ஓகே. என்ன இது ஒரு கரண்டி உடைஞ்சி வைக்கடா. கரண்டி இதுதான் சைஸோ. பார்ப்போம், சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பார்ப்போம். அப்படிங்க கட்டு தானே என்ன உதாராது எல்லாம் உண்டு தான். இவைகளோட பெரிய கரைச்சல் ஆகிடக்கப்பா. அப்படி நம்ம இல்லை ஒன்றுக்கும் முள்ளு கரண்டி ஆகுதுன்னட்டா. இங்கே வேறு இதை நான் நினைச்சதே என்ன செய்யறது, ஒரு ஓரமாக வைப்போம். நல்ல ஹீட்டாக இருக்கக்கூடிய பிரச்சனை இல்லை. பார்க்காங்க சாப்பிடுங்க, பார்க்காங்க அவங்க உங்களோட அளவு வைப்பாங்க. என்னோட வந்தவங்க சொன்னாங்க சாப்பாடு எப்படி இருக்கும் போது வேணாம்னு சொல்லுவோம். அப்போ நான் சொன்னேன் எதுக்கும் வேண்டி வைங்க கொண்டு போகும்ட்டு. ஏன்னு சொன்னால் இப்போ நாங்கள் போகிற டைமுக்கு அங்கே வந்துட்டு சாப்பாடு எப்படி இருக்குமோன்னு தெரியாது. அதை விட நாங்கள் கடை தேடி திரியணும். அது பார்க்க ஃப்ளைட்டில் வந்துட்டு நிறைய பேர் ட்ராவல் பண்ணுறபடியாக எல்லாருக்கும் முகந்த மாதிரி தான் சாப்பாடு செய்வாங்க. அப்போ அதால் வேண்டி வச்சுட்டோம்னு சொன்னால் என்ன சொல்ல, ஒரு பழமொழி ஒன்று இருக்குதுமா, என்ன சிறு திரும்பும் பேரில் குத்த உதவும்ண்டு. அதே மாதிரி இதுதான் கடைசியில் உதவும். எனக்கு பசிக்கையில் இருந்தாலும் $480 கொடுத்து ஏமானம் கேட்குறதுன்ற பில்லாங்கிறதுக்கு உண்மையா எங்களோட ஆத்தாங்களை அப்படி தான் வளர்த்துவா. எந்த ஒரு விஷயத்தையும் அநியாயம் ஆகக்கூடாது. அதுக்காண்டி வில்லங்கத்தை சாப்பிட்றேன். அண்ட் வந்து நான் ஜூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் ஆர்டர் பண்ணேன். சொன்னேன். இன்னும் 1 hour பயணம் இருக்குது. அரைவாசி இப்போ நமக்கு இல்லை, அரைவாசி கூட வந்துட்டேன். பிஞ்சு ஆப்பிள் போல்டாக்குது, பச்சை ஆப்பிள். இன்னும் ஒரு விஷயம் பாருங்க, நான் காட்ட மறந்துட்டேன். இதில் வந்து அந்த தந்ததில் இது ஒரு நல்ல ஐடியா. பிளாஸ்டிக்கான என்ன மேபி ஒவ்வொரு காலம் வைக்கக்குள்ளே கோஸ்ட் கூட முடியும். அவங்க பாருங்க இதுக்குள்ளே வந்து பல்லு குத்துற குச்சியில் இருந்து அதே மாதிரி சோல்ட் அப்புறம் பெப்பர் எல்லாம் வந்து வச்சுருக்காங்க. உப்பு மிளகுத்தூள் எல்லாம் வச்சுருக்காங்க. இந்த பல்லு குத்துற ஸ்டிக் வச்சுருக்காங்க பார்த்தீங்களே. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்து எத்தியோப்பியா அடிஸ் அபேபா ஏர்போர்ட்டுக்கு கிட்ட வந்துட்டோம். இன்னும் 7 minutes இருக்குது.
லைக் வந்து 2 hours போட்டிருந்தாலும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 1.5 மணித்தியால மாதிரி டைமுக்குள்ள வந்துட்டு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து 6:40 எடுத்தவங்க இப்போ 7:10 வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 1 மணித்தியாலம் கணக்கு பார்க்க மாதிரி இல்லை. 7:40 வரைக்கும் 1 மணி 6:40 வரைக்கும் 1 மணித்தியாலம். அங்கால 1:20 1.5 மணித்தியாலம். எஸ், இன்னும் 6 நிமிஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க. மின்மினி பூச்சி மேலே பார்த்தீங்களா எத்தியோப்பியாவுக்கு வந்துட்டேன். பார்த்தீங்களே அடிஸ் அபேபாவுக்கு வந்துட்டேன் பாருங்க. இன்னும் வந்து 3 minutes வந்துட்டு லேண்ட் ஆக போகுது. ஸோ இவங்க வந்து என்னோடய பெட் கட்டினவங்க 7:30 தான் லேண்ட் ஆகணும். பார்த்தீங்களா லேண்ட் ஆகிறதான் கதை. பார்த்தீங்களா சில்லு கீழே வந்து நினைக்கிறேன் லேண்ட் ஆக போது வந்து எத்தியோப்பியாவில். பாருங்கள் எத்தியோப்பியாவில் எல்லா இடங்களும் போக கிடைக்காது. அதால் ஃப்ளைட்லேருந்து எல்லாத்தையும் பாருங்க. இதை பார்க்க இந்த டிவிக்குள்ளே வர சர்க்கிட் போர்ட் மாதிரி இருக்குது. பார்த்தீங்க மானிட்டர், டிவி, CPU, UPSக்குள்ளே வரும். அது தெரியாது அவங்களுக்கு. அதே மாதிரி தான் கிடையாது. பார்க்க தெரிஞ்சிருக்கு தானே. கலட்டி போட்டு பார்த்தால இரவில் லைட் பற்றி அப்படி தான் இருக்குது. இப்போ வேறு 1.5 மணித்தியாலம் வந்துட்டோம். 1200 கிலோமீட்டர். இதுவே வந்து நாங்கள் காரில் பஸ்ஸில் வந்திருந்தால் 1.5 நாள் வரும். அதை விட எவ்வளோ ரிஸ்க் பட்ஜெட்டு படுத்தோன்னா அப்படி எலும்ப கிடக்காது. அவ்வளோ தெரிந்தாலும் சரி. Ethiopian Airlines weekend highest மணி கிடைப்பாங்க. அப்பா பார்த்தீங்களே லேண்டாக போகுது. என்ன பெரிய நாடுறாப்பா எத்தியோப்பியா. ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ள கரண்ட் இல்லை போல இன்றைக்கி. லேண்ட் ஆக போகுது. படம் முடிஞ்சுங்கிற படம் இந்த லேண்ட் ஆகிட்டு. ஓ மை காட். ஓ இந்த லேண்ட் ஆக போகுது ஆயிட்டு அடிக்கலாம். அப்பா என்ன பிறந்து வருது. நல்ல சொக்கஞ்சிராங்க. இது போல் ஒரு நாளும் இப்படி நான் இது செய்யலை. இப்படி எலும்பில் இது சொக்கஞ்சார் ஒயில் மாதம் ஆடுது. அங்கே எல்லோரும் மாடி நம்பாரு. நல்லா கடை பார்த்தீங்களே. இருட்டாக இருக்கு. அப்படியே ஒன்றும் தெரியல. பாருங்க பார்ப்போம். அப்படியும் போத்தானே பக்கத்தில் இதான் நாங்கள் இப்போ அந்த ரன் Kleinigheiten mit Schandamaskamentos kannst du geändert Bord und eine Gasthaus ரெடியாயினம் இறங்குறதுக்கு በሌላ በር ነው የምትቀጥሉት። ተጨማሪ መረጃ அடிஸ் அபேபா கொஞ்சம் பெரிய ஏர்போர்ட் போலாம் கிடக்கு. நான் லைக் டோஹா மாதிரி க்ளீனாக வேற. அது எல்லாம் மழும்பி மறக்காம லக்கேஜ் எல்லாத்தையும் இருக்கும். ஒரு இடத்துல எடுத்த லக்கேஜஸ் பாருங்க எல்லாம் அழுக்கிட்டோம். ஒரு தமிழ் அப்பா நிற்கிறார். இந்தியா ஆனால் அவங்கள பார்த்து வர மாதிரி. ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஏர்போர்ட்டை விட்டு வெளியில் வந்துட்டோம். எங்களோட ஹோட்டலுக்கு வந்துட்டு எங்களை கூட்டிகிட்டு போகிறக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து நிற்கிறார். பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வர அவர் தான். இனி இவருக்கு தான் இருக்குல்ல. ஹலோ ஹலோ, யா ஃபைன். No problem. Yeah, it's our burden. அமெரிக்கன் மீடியா அவார்ட்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எத்தியோப்பியா ஏர்போர்ட்டை விட்டு வந்து வெளியில் போகிறோம். வந்து அதாவது நாங்கள் புக் பண்ண ஹோட்டல் பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கிராண்ட் பேலஸ். என்ன கிராண்ட் பேலஸ் ஹோட்டலுக்கு வந்துட்டு நம்ம போயிட்டுருக்கோம். வந்து
ஸோ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க வந்துட்டு ஒரு ஆள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வந்து எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அந்த எங்களோட லக்கேஜ் எல்லாம் கொண்டு வர்றாரு அவர் தான். அம்மா நல்ல கூல் கிளைமேட் பாப்பா. என்ன டைம் இப்போ 9 மணி ஆகுது எத்தியோப்பியன் டைம். அங்கே ஸ்ரீலங்கா டைம் வந்து 11. குளிர் தான். அவர் சொன்னது சரிதான். ஒரு வண்டியில் இருந்தால் எல்லாம் உண்டு பார்த்தீங்களா, வண்டியில் இருந்தபடியாக அவர் எத்தனை லக்கேஜை கொண்டு வர்றார், அதுவும் பெரிய லக்கேஜ். பார்ப்போம் வெதர் எத்தனை நிற்குது. ரொம்ப இந்த குளிர் குளிர்ப்பா 14 நிற்குது. 14. அது சரி பாருங்கோ, இவர் எங்கேருந்து வந்தாருன்றே தெரியாது. ஆனால் போகிறோம் ஒரு ஏதாச்சும் ஒன்று கேட்டுனீங்களா ஐடென்டிஃபிகேஷன் அங்கேருந்து வந்தவர்ன்ற சோஃபன்னு கேட்கணும். அப்படி போகக்கூடாது இல்லை யா கேட்போம். அவர் வந்தார், அவர் பாட்டுக்கு லக்கேஜை கொண்டு வர்றார். பின்னர் படத்தில் வடிவேல களவுக்குள்ளாட்ட மாதிரி. Grand Plus edition. Okay. There are some luggages also. Yeah, it's okay now. I will fix your bag. No, it's okay. It's my burden. ரொம்ப பெருசாக எதிர்பார்ப்பான் போலே. Okay. Oh, sorry. That's okay. Can we put all the luggage in back side? Oh, can. அங்கே இன்னும் ஆள் இருக்குப்பா. அவங்க ஹோட்டல் சர்வீஸ் தானே, வர்ற யாரையும் கூட்டிகிட்டு வருவாங்க. ஸோ who is the driver? You? Yeah. Okay. Yeah, one more. Next video, yeah? Okay, that's right. Yeah. Oh, that's Yes. And we will promote. sorry. And we will promote you also, and your hotel also. And we will say, if anybody comes to Ethiopia, please visit Grand Palace Hotel. Okay, come in. Yeah. எத்தனை விதமாக பொழுது ஓண்டிக்கிறாங்க. என்னம்மா? ஓகே. நீங்கள் அதால் வாங்க. நம்ம இங்கே டிரைவிங் சீட்டு கடவுளே. Hey, his side is different from Kenya, no? Steering side, yeah. நான் அந்த பக்கம் போய் வர பார்த்தேன். ஓகே, பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இப்போ எத்தியோப்பியா ஏர்போர்ட்லேருந்து விலகிட்டு கிராண்ட் பேலஸ் ஹோட்டலுக்கு வந்துட்டு போய் கொண்டிருக்கோம். ஸோ வந்து ஒரு அண்ணா அவரால் வந்து எங்களை பிக்கப் பண்ண வந்து அவரே வந்து எல்லா லக்கேஜும் தூக்கி ஏற்றி எல்லாம் செஞ்சு எங்களை கொண்டு போகிறார். ஆனால் இது உண்மைக்கும் ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஏன்னு சொன்னால் வந்து தெரியாத இடம், தெரியாத ஹோட்டல், தெரியாத ஆட்கள் எல்லாமே புதுசாக இருக்குது. அண்ட் வாட் இஸ் யுவர் நேம் பிரதர்? My name is Mareja. Mareja? Yes. Okay. That's so difficult to pronounce. Yes. For us it is very difficult. இந்த இது பாருங்க, எத்தியோப்பியா ஏர்போர்ட் வந்து நல்ல பெருசாக இருக்குது. வந்து அடிஸ் அபபா போல் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட். Thank you. Have a wonderful day. ஆனால் எத்தியோப்பியா ஆக்கள் வந்து அந்த கென்யா ஆக்கள் மாதிரிக்கு அவ்வளோ ஹர்பாண்டு இல்லை. நான் அவை கலராக இருக்கணும். பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, கொஞ்சம் வித்தியாசமான கலராக இருக்கணும். ஸோ இஸ் இஸ் த கேபிட்டல் ஆஃப் த எத்தியோப்பியா? ஓ, திஸ் இஸ் த டவுன் ஆஃப் த எத்தியோப்பியா. The capital. நான் கேட்டு நான் கேபிட்டல் ஒரு விலங்கு தான் அப்போ டவுன்னு சொன்னேன். So this is the capital. So where's the small? ஐயோ. So did you wait for a long time for us now, no? Yeah. But we got much time for the luggages and we bought a SIM also. You see, right?
when we Yeah, near take the a seat. yeah when ஸோ பாருங்க வந்து எத்தியோப்பியா நைட் 9 மணிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பாருங்க. உண்மையிலே வந்து கென்யாவோட பிளேக்குள்ள வந்து எத்தியோப்பியாவோட கேபிட்டல் அடிஸ் அபாவா, எனக்கு அந்த பேரும் தெரியல. இஸ் இஸ் த ரைட் நேம்? யா, அது வந்து நல்லா இருக்குது. நல்லா லைட்னிங் எல்லாம் போட்டு வந்துட்டு வித்தியாசமாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க வந்து. How about Ethiopia country to visit? Is it good place? Yes. Is there any good places to visit? Can you suggest us? You didn't assign anyone. You know, do you know Omo Valley? Omo Valley. Omo Valley, yeah. How much kilometers from your hotel? It's far. It's far. Yeah. Like how much kilometers? Let me ask someone. So even we can search in the map, you know, right? Yes, you can. In the building, Japan Airlines Skyline. hotel, Yes. one of the big hotel here. Yes. Okay. Japan Airlines Skyline. Uh-huh. So you from Ethiopia? Yeah. Okay. உண்மையில வடியாக இருக்கு என்ன ஏரியா சிட்டி வந்து என்ன சட்டப்படி இருக்குது. ரியலி பியூட்டிஃபுல். Are you sure? யா அந்த காத்தான்குடி ஏரியா தெரியுமா அம்மா? அந்த பேரிச்சம்பழ மரம் எல்லாம் வச்சிருப்பாங்க நடுவுக்கு, அதே மாதிரி இருக்கு என்ன. ஏசி தேவை இல்லை, கண்ணாடியை நோங்களா திறந்து விட்டாலே ஓகே, நல்ல குளிர் காற்று வரும். Don't want to put AC because the air is so much cool, no? Yeah. Yeah. உண்மைக்கும் சட்டப்படி இருக்குது எத்தியோப்பியா, நல்லா இருக்குது. What is the tree actually? Palm tree. Palm? Yes. என்ன பனைமரம் பாருங்க. நோ என்ன பால்மண்டா என்ன? பால்மண்டா என்ன? பனைமரத்தின் ஒரு இனமாக இருக்கும் என்ன? Yeah, maybe one of the type of the palm tree, no? Maybe, yeah, because there are many types of palm trees. So பனைமரத்தின் ஒரு வகையாக இருக்கும் பாருங்க. வீடியோக்கு சும்மா வேறு லெவலாக இருக்குது. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து நாங்கள் கெனியாவில் இறங்கி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் புக் பண்ண ஹோட்டலுக்கு வந்துட்டு அவங்க தான் வாகனம் அரேஞ்ச் பண்ணுவாங்க. பட் வந்து நாங்கள் செப்பரேட்டாக வந்துட்டு பே பண்ணாங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கிராண்ட் பேலஸ் ஹோட்டல் வந்து அவங்களாவே வந்து வேன் வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வந்து. பட் இருந்தாலும் மேபி அந்த ப்ரைஸில் வந்துட்டு அதையும் சேர்த்து அவங்க இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. நல்ல ஒரு வெஹிக்கிள் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க வந்து. அந்த ஸ்பெஷலி அந்த லைட்னிங் வேறு ஒன்று நல்லா இருக்குது. அண்டு எத்தியோப்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டேரிங் வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, யூரோப் மாதிரி ஏன்னா. But in Kenya, right side steering, Right, yeah? yes. Yeah. That is why I came to stand by that side. I know. Yeah. Because we came from Kenya. Yeah. We visited last Kenya. But came from Kenya and Kenya area. We visited Kenya. Yeah, before Ethiopia we visited Kenya. ஆனால் பார்த்தீங்களா எவ்வளோ தூரத்துக்கு இருக்குதுன்னு. இப்போ நார்மலாக ஒரு சின்ன ஏரியாண்டு இல்லாமல் பெரிய ஏரியா, நிறைய பெரிய ஏரியா கவர் பண்ணி இந்த லைட்னிங் எல்லாம் செஞ்சு, ஆனால் எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்காக இருக்குதுன்னு. எத்தியோப்பியா கொஞ்சம் டெவலப் போல இருக்கேண்ணா. இல்லை, இப்போ எல்லா நாட்டிலையும் எல்லா விதமான இதுவும் இருக்குது. இப்போ எத்தியோப்பியாலேயும் வந்து எத்தியோப்பியாவில் நிறைய பழங்குடியினர் இருக்கணும், நிறைய 108 எத்னிக் குரூப்ஸ் இருக்குதா வேணும், 108 மொழிகளே இருக்குதா வேணும், அதை விட கூடவும் இருக்குமேண்ணா. There are so many languages in Ethiopia, no? Yeah. Then what about your language? My language is Amharic. Amharic? Amharic. Okay. So you can speak only that language, or? That's my mother tongue, you know. Okay. And I have like. And you also can speak another languages also a little bit? No. It's not
not affordable for இங்கே பாருங்க நாங்கள் வேண்டின அந்த சிம் ஃபேக்ட்ரி சிம் கம்பெனி safari.com அதான் வந்து இங்கே வந்து உள்ள ஹையஸ்ட் ஸ்பீட் நெட்வொர்க்காக வந்து அதில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் தெரியும் வந்து $10 வந்துட்டு 30 GB சம்திங் அந்த மாதிரி வந்து தந்துருந்தாங்க வந்து உண்மையில் வந்து இந்த ஏரியா பார்க்கக்குள்ள லைக் கொழும்புல நிற்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது எனக்கு. உண்மையிலே என்னென்னா ஆஃப்ரிக்காண்டேக்குள்ளே எத்தியோப்பியாலாம் நினச்சி வந்து இங்கே தேக்களும் கொஞ்சம் கருப்பாக இருப்பாங்க, ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன். Can you say our language name? Can you guess? Huh? my name. No. Can you say what language we are speaking? Can you guess what language? Indians like? Yeah, what language? You don't know? No, I don't know. Do you know Tamil? No. No. Yeah. Yeah, we are from Sri Lanka. Okay. Yeah, we are speaking Tamil. Sorry. Yeah, Indian also can speak Tamil. Is the same? Yeah, from Tamil. Okay. Tamil Nadu, Tamil Nadu, English. Tamil Nadu. Okay. Tamil country in Sanan. Really beautiful area. உண்மைக்குமே நல்லா இருக்குது வந்து எனக்கு பிடிச்சிருக்கு வந்து எத்தியோப்பியா டவுன். ஸோ இனி நாளையிலேருந்து தான் தெரியும் வந்து மிச்சங்கள் என்ன மாதிரி போகுது அப்படின்னு சொல்லி வந்து இங்கே பாருங்க இந்த ரிங் எல்லாம் வந்து ஒரு எப்படி வந்துட்டு டெக்கரேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி வந்து. ஸோ இந்த ஐ திங்க் ஹோட்டலில் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் டைமில் வந்துடும் நினைக்கிறேன் வந்து ஒரு 6 கிலோமீட்டர்னு சொன்ன மாதிரிக்கு. யுனைடெட் நேஷன்ஸ் எக்கனாமிக் கமிஷன் ஃபார் ஆஃப்ரிக்கா பார்த்தீங்களா, ஆஃப்ரிக்காலே வந்து அந்த என்ன சொல்கிறது லண்டனும் யூரோப்பும் மாதிரி பார்த்தீங்களே, யூரோப்லேருந்து லண்டன் பிரிஞ்சிட்டுது. அதே மாதிரி வந்து இப்போ எத்தியோப்பியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே லெஃப்ட் சைடு வந்துட்டு ஸ்டேரிங் இருக்குது. கெனியா உகந்தா அந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரைட் சைடில் இருக்குது வந்து ஸ்டேரிங். ரோடுகள் எல்லாம் நல்ல டெவலப்டாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல பெரிய பெரிய ரோடு. இங்கே பாருங்க இந்த ஏரியா வந்து ஒரு வித்தியாசமாக வந்துட்டு லைட்டிங் கொடுத்துருக்காங்க. லைக் அந்த ஒரு ப்ளூ லைட் மாதிரி அந்த கோயில் வழியை வந்துட்டு என்ன சொல்கிறது வந்து டெக்கரேட் பண்ணுவாங்க அந்த மாதிரி என்ன. ஸோ தேர் ஆர் ஸோ மெனி ஹையஸ்ட் பில்டிங்ஸ் ஏன்னா. ஓகே, நாங்கள் வந்து வந்துட்டோம் வந்து கிராண்ட் பேலஸ் ஹோட்டலுக்கு வந்து. ஸோ இந்த இதுவுமே பெரிய ஹோட்டல் தானே கிராண்ட் பேலஸ். எல்லாமே ஒரு வித்தியாசமான அனுபவங்கள் தானே. ஆற்று இந்த லக்கேஜில் கொண்டு வர நினச்சா தான் உயிர் போகுது. இறங்கி ஏற்றி அப்பா. அலைக்கும் சலாம். Yeah, what's your name? Muhammad? Nice to meet you. Okay. Come, sir. Now we take all parts. We can help you, no? No problem. No problem. It's our burden, you know. Okay. Yeah. Yeah. Come here. All parts. Yes. Thank you. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து கிராண்ட் பேலஸ் ஹோட்டல். யா. ஸோ நாங்கள் வந்து வந்துட்டோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வாவ் எல்லாம் செக்யூரிட்டி செக்கிங் பார்த்தீங்களா, செக்யூரிட்டி செக்அப் நடக்குது வந்து. அவர்கிட்ட பேர் வந்து முகமது தான். வாவ் நல்லா இருக்குடா பாசி. பார்த்தீங்களா லைட்டிங்க பார்த்தீங்களா. நினைக்கிறேன் வந்து சாப்பாடு எல்லாமே இங்கேயே இருக்குமென்னு நினைக்கிறேன், ஹோட்டலோட சேர்ந்து ரெஸ்டாரண்ட் இருக்குன்ட்டு. ஆனால் நல்ல ஒரு சர்வீஸ் வந்து வழங்குறாங்க உண்மைக்கு. அந்த வருது லக்கேஜ் அதான் அதங்கடை இல்லை இல்லைண்ணா. ஓகே
இதில் ரூம் நம்பர் எல்லாமே மென்ஷன் பண்ணுவாங்களா அப்படி? இங்கே அதில் வச்சுட்டு கொண்டு போயிடும் போல இங்கே வேறுங்கோ. ஸோ இட்ஸ் ஈஸி வே டு டேக் த லக்கேஜஸ். பார்த்தீங்களா விளையாட்டு? ஓ மை காட். ஸோ சாரி. ஓகே, யூ கேன் புட் இட் அப் நோ. This is not ours. No, this is not ours. These both are. Yeah. Yes. Okay. Yeah, this one is very, very. Yeah, wait. Yeah. இது வந்து வெயிட்டா இருக்குது. You can put that in up. Yes. Yeah. Okay, fine. And also you can put here. Yeah. எப்படி இருக்கு வண்டியை பார்த்தீங்களா? Okay. You take it to hand. இதெல்லாம் ஒரு வித்தியாசமான அனுபவங்கள்றாப்பா. இங்கே பார்த்தீங்களே ராயா ராணியில் கொண்டு வர மாதிரி லக்கேஜை கொண்டு போகிறோம். This is not ours. Yeah. Okay. This one also. This one? Yes. Yeah. Okay. And those three. This one. Yeah. Okay. Wait. Okay. This one is heavy. Yeah. I No. thought you This. Yeah. Okay. Yeah. That's fine. Okay. Now, Mohammed. Yes. Another. Define. Mohammed. Yes. Yeah. பார்த்தீங்களா வண்டி? குட். We want to register here, no? No. Yeah. இங்கே வந்து ஒரு கதைக்கணும். What is that? No. Cinnamon? Yeah. Cinnamon, this one is cool or cool, no? It's room temperature. Normal temperature. குடிக்க போறீங்களா? No. No, எனக்கு no. Okay, thank you for asking. Yeah. So, International Travel Awards winner 2023. The Grand Palace Suites Hotel, Addis Ababa. International Travel Awards வந்து வின் பண்ணியிருக்காங்க 2023 வந்து. And also Traveler Choice Awards winner 2024. Wow. TripAdvisor Traveler Choice Awards 2025. The Grand Place 25 வந்து வின் பண்ணியிருக்காங்க அவங்க. அந்த ட்ராவலர் சாய்ஸ் அவார்டு வந்து இன்னைக்கு வின் பண்ண வேண்டியாக தான். இன்டர்நேஷ்னல் ட்ராவல் அவார்ட்ஸ் 2021 வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி இங்கே இந்த பாருங்க நிறைய அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க இந்த ஹோட்டலில் வந்து. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இப்போ எங்களுடைய ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணி வந்து சைன் எடுத்துட்டாங்க. இதில் வந்து பேர் டீட்டெயில் அது தெரியுது. கிராண்ட் பேலஸ் ஹோட்டல் ஸ்வீட்ஸ், they are providing good service, no? Yes. Yeah. Thank you. But Haya Hotel was the same. Yeah. They also win the TripAdvisor Okay. best choice, but we didn't feel it. அந்த மரத்தை பார்த்தீங்களோ வச்சிருக்காங்க வந்து வெரி Because பியூட்டிஃபுல். it's winter. Maybe. Not winter here. Maybe எத்தியோப்பியாவில் வந்து அது white flowers. கேளுங்க அந்த இந்த மரத்தின் இது என்னன்னு சொல்லி. Excuse me, we are curious about the tree. Is it a special tree in Ethiopia or is it in any region? It's just decoration. Just for the decoration. Just decorative purpose. Just for the decoration. Okay, thank you. If you need any information, then on our reception, room service, then $620. Yeah, for both of them. $620. Yeah, that's Okay. So for sure we didn't pay by online. Okay. Yeah. Okay. Thank you. Yeah,
ஓகே இப்போ பேமெண்ட் ப்ராசஸ் வந்துட்டு நடந்துகிட்டு முடிய போது ஆல்மோஸ்ட். Again? Yeah. Very late. Didn't cut now. Yeah. Yeah. Yeah, now okay. Yeah. Thank you. இதா ரிசிப்ட். ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நாங்கள் பே பண்ணிட்டோம் வந்து $620. 4 நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் $620. ரூம்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி போயிட்டு நான் வந்து ரிவ்யூ வந்து கொடுக்குறேன்னு பாருங்க. சரியா? Which room it is? The room number. Okay, so you What about the room numbers? This is room is deluxe family 307 and 317. It's connected. இந்த இருக்கு 317. 317 தானே? ஓகே. உள்ளுக்கு இந்த ஒரு அளவு நல்ல ஹம்பிள் ஆகுது. இங்கே அந்த காட்டு தான் சட்டாக். ஓகே இதுதான் இந்த கனெக்ட் ஆகிருக்கிற ரூம் போல். இங்கே ரூம் கிடையாது பார்த்தீங்களே. எங்களுக்கு இவ்வளவுமே காணும். அந்த 206 புக் பண்ணிக்க தேவையில்லை. The two cards. Where? We put already. We put, but it's not working. But it's not working. This is You come and put. 07. The same as this one. But we tried, but it. You come and put. You come. ஆளோட பம்பு அடிப்போம்மா. இதற்கிட்ட இப்போ மண்டே இருக்குது நாங்கள் வச்சு. Oh my God, it's working. We already tried many more times. Then only we told you. Oh my God. Oh. Then I think you have to come and put. Always. Thank you. ஆள கண்ணடிக்க வரைக்கும் பார்த்தீங்களா? You are skating. You are skating. No, you're a YouTuber. Yeah. எப்படி நேரத்தை பார்த்தீங்களா? We put some music. Grand Palace Hotel. Staffs, yeah. Wow. But you, which card did you put here? Yeah, Because your card is put only. There are so many cards. Yes, thank you so much. Yes, thank you so much. Yeah, bye. இப்போ வந்து நாங்கள் இந்த ரூமும் அந்த ரூமும் கனெக்டடாக இருக்குது. என்ன சொல்லுவாங்க பிரச்சனை? அப்படி இதே மாதிரி கனெக்டடான ரூம் இல்லை. அப்படி எடுக்கிறேன்னா இதே மாதிரி பெருசாக ஒன்று எடுக்கணும் போல். No room bigger than this. That's why. இந்த ஃப்ளோரில் இல்லையா அம்பர்? சரி பார்ப்போம். ஓகே. ஸோ வந்துட்டு இந்த ஹோட்டலுக்கு வந்த ஃபர்ஸ்ட் நாள் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஜஸ்ட் வந்து ரூம் ஓப்பன் பண்ணி உள்ளுக்கு வந்துட்டு அடுத்த நாள் காலமாக வந்துட்டு உங்களுக்கு ரூமை வந்துட்டு காட்டுறேன் இந்த மாதிரி வந்துட்டு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைய தினம் வரைக்கும் அதுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த ரூமை விட்டு நாங்கள் வெக்கேட் பண்ணி விட்டோம் வந்து. பட் இருந்தாலும் என்ன சொல்கிறது, நான் உங்களுக்கு சொன்னதுக்காண்டி காட்டணுக்காண்டி வந்துட்டு ஜஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரூம் வந்துட்டு நார்மலாக அதாவது வந்துட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்டை போட்டால் தான் வந்து ஓப்பன் பண்ணி வரலாம். அது ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி வந்து இதில் வந்து கார்ட் வச்சா தான் வந்து இந்த லைட் பத்தும் அந்த மாதிரி. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எங்கால சும்மா ஜஸ்ட் ஒரு நைட் லைட் மாதிரி இதை போட்டுட்டு வெளிச்சத்தை குறைக்கிற வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்து பெட் வந்து நாங்கள் போட்டிருந்த பெட் கவர் அப்புறம் பில்லோ கவர் எல்லாமே வந்து கலத்தி நாங்கள் கீழ் ரூமுக்கு கொண்டு போயிட்டேன். ஸோ அந்த ரூமையுமே நான் வந்து சொன்னால் காட்டுறேன். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இந்த ரூமில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஸ்பெஷல் அப்படின்னா இந்த பல்கனியை வந்து சொல்லலாம். பல்கனின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு சின்ன ஸ்பேஸ் வந்து இருக்குது. சின்ன ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ஒரு மாலை நேரம் வந்து சில்லாண்ட காற்று வெறும் சட்டப்படி நல்ல வியூவாக இருக்கும். இந்த பில்டிங்கெல்லாம் வந்துட்டு லைட் போட்டு ஸோ அந்த மாதிரி இருக்கும் வந்து பார்க்க. ஸோ அந்த மாதிரிக்கு இந்த பல்கனி வந்து ஒரு ஸ்பெஷல்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ரூமுக்குமே வந்து அப்படி இருந்தால் குட்டி குட்டியாக வந்து பல்கனி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ஃப்ளோர் உள்ள பில்டிங் வந்து இது வந்து. ஸோ இதுலேருந்து நாங்கள் சும்மா ஃபம்பலாக கீழே வந்து என்ன நடக்குது இந்த மாதிரி வந்து சும்மா பார்த்து கொண்டு இருக்கலாம். வந்து ஃபம்பலாக நிறைய பேர் வந்து என்ன கால் பண்ணி எங்கள் யூரோப்பில் நிற்கிறீங்க அந்த மாதிரி இப்படிலாம் வந்து கேட்கும்போது நான் ஜஸ்ட் வந்துட்டு இந்த பில்டிங்ஸை வந்துட்டு காட்டுவேன். என்ன காட்டுக்கெலாம் அவங்க வந்துட்டு நம்ப மாட்டாங்க. வந்துட்டு என்ன சொல்கிறது ஆஃப்ரிக்கான்னு சொன்னால். பட்டு உண்மையிலே வந்துட்டு ஆஃப்ரிக்கா அடிஸ் அபேபா டவுன் தான் இது வந்து. ஆஃப்ரிக்காண்டே சொல்லிட அளவுக்கு இந்த டவுன் வந்துட்டு வச்சுருக்காங்க. ஸோ அவ்வளோ பில்டிங்ஸ் வந்து பெரிய பெரிய பில்டிங்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே
டிவி இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது ஃப்ரிட்ஜ் வந்து இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால். இங்கே இந்த ஃப்ரிட்ஜ் எங்க The next room. அங்கே அந்த மற்ற ரூமுக்குள்ள வந்து ஃப்ரிட்ஜ் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வாஷ்ரூம் வந்து ஓகே வந்து என்ன சொல்கிறது அப்செட்னு சொல்கிற அளவுக்கு இல்லை. பட் இருந்தாலும் ஓகே. ஸோ வாஷ்ரூம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் லுக்கில் வந்துட்டு ஒரு ப்ரௌன் கலர் இது வந்து 2 சிங்க் வச்சுருக்காங்க. அதேமாதிரி இருந்தால் இங்கே வந்து ட்ரையர் வச்சுருக்காங்க. பட் இது வந்து நான் வந்து யூஸ் பண்ணல. இப்போ யூஸ் பண்ணுவாங்க. நல்லா குவாலிட்டியாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி அதே மாதிரி இங்கே குளிக்கிற ஏரியா வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் செப்பரேட்டாக வந்து கண்ணாடி அடித்து வந்து வச்சுருக்காங்க. அந்த நம்ம யூஸ் பண்ண அந்த க்ரீம்ஸும் அப்படியே விட்டுட்ட மாதிரி கீழே. ஸோ அந்த மாதிரிக்கு அப்புறம் இது வந்து ஹோமாட். ஸோ நல்ல ஒரு நல்ல மாதிரி வந்து ஃப்ளாஷ் பண்ணும்போது ஸ்பீடாக. அதே மாதிரி வந்து இந்த இதுவுமே அப்படி தான் வந்து ஸோ நல்ல ஸ்பீடாக வந்து தண்ணி வரும். சேம் டைம் வந்து சின்ன ஒரு டஸ்ட்பின் வச்சுருக்காங்க. ஸோ வந்து என்ன சொல்கிறது அந்த மாதிரிக்கு நான் இதை வந்துட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு ஷேர் பண்ணோம் அப்படின்ற மாதிரிக்கு வந்து காட்டியிருந்தேன். இது வந்து இன்னும் ஒரு பால்கனி இருக்குது பாருங்கள். இது வந்து அது கொஞ்சம் ரிஸ்க் மாதிரி லைக் வந்து நாங்கள் விழுந்துற மாதிரி இருக்கும் பார்த்தா. பட் இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஓரளவு இடம் இருக்குது. யாரும் வந்து சும்மா என்ன சொல்கிறது குடிக்கிறவங்க வந்து ஸ்மோக் பண்ணுறவங்க ஃபேமிலியாக பின்னேறவங்க இதுலேருந்து கொஞ்சம் பொழுதுபோக்கலாம் வந்து ஃபேமிலியாக இருக்கும்போது. ஸோ அந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ண ரூம் அன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்துருக்கீங்க. அப்படின்னு சொன்னால் வந்துட்டு 2 ரூம் வந்துட்டு கனெக்ட் ஆகிருக்கு. ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து ஒரு பெரிய ரூம் வந்து இங்கே வந்து ஒரு சின்ன ரூம். அது வந்து இப்போ அவங்க க்ளோஸ் பண்ணிட்டு வந்து க்ளீன் பண்ணுறாங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்துருப்பீங்க வந்து ஸோ டைம் ஆகிடுது. ஸோ நம்ம வந்துட்டு வெக்கேட் பண்ணி கீழே ஒரு ரூமுக்கு வந்துட்டு போயிட்டோம் வந்து. ஸோ அந்த மாதிரி இவ்வளோ தான் வந்து ரூம். நான் வந்து முடிச்சுக்கொள்கிறேன் வீடியோவை. நேற்றைய தினம் வந்துட்டு அன்றைய தினம் வந்து காட்டி வந்து ஆட் பண்ணிக்க. நல்ல ரூம் நல்ல ஹோட்டல்னு சொல்லலாம். பட் வந்து இருந்தாலும் நம்ம கென்யாவில் இருந்தோட அப்படியே கொஞ்சம் குறைவுன்னு தான் சொல்லுவோம். பட் வந்து உங்களால் ஃபைன் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரலாம். வந்து இங்கே தங்கலாம் வந்து ப்ரைஸ் ஓரளவு ஓகே மாதிரி இருக்குது. வந்து நாங்கள் 5 பேருக்கு வந்துட்டு 4 நாளைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் $620 620 ஃப்ராங்கா 620 பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்கு வந்து 5 பேருக்கு 4 நாளைக்கு 800 USD வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 ரூம் அண்ட் வந்து கீழே இன்னொரு ரூம் சேர்த்து வந்து அப்போ 3 ரூமுக்கு பரவாயில்லை. அண்ட் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டோட. ஸோ நீங்களுமே வந்தால் இங்கே வந்து புக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நான் முடிச்சுக்கொள்கிறேன். ஸோ இன்னும் ஒரு வீடியோ சந்திப்போம் நெக்ஸ்ட் டே. பாய்.